இப்பொழுது நாங்கள் கூட்டம் பார்த்துக்கிறோம். என் பேர் தீபிகா. என் பேர் பவராணி. என் பேர் கருப்பியா. என் பேர் இப்போ கடுகு, அடுத்தது கருவேப்பிள்ளை, மிளகாய், எண்ணெய், அடுத்தது வெங்காயம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வெங்காய சாப்பாடு ஆக்கிடுவோம். வாங்க இப்போ நம்ம அப்புறம் சட்டி சூடாக வந்து எண்ணெய் நல்லா வெடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய். வரட்டி வைக்காத. அதுக்கடுத்து இது போடலாம், மிளகா. அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. பாவடை நல்லா கீழே இழுத்துட்டு உட்காருங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து அரிசி போட்டுக்கலாம். ஊற்றுங்க தண்ணியை. ஊற்றுங்க. ஓகே. இப்போ நல்லா நம்ம அரிசி போட்டுக்கலாம். அந்த மூடி எடுத்துருங்க. அரிசி போடுங்க. அதுக்கடுத்து நம்ம அரிசியா போட்டுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போடாச்சு. நம்ம ஒரு கிண்டிக்கலாம். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தட்டை கொடுங்க, மூடி வைக்கலாம். நக்கி பாருங்க, உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். உப்பு பத்தலையாப்பா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைங்க. இதை கிண்டி விடுங்கப்பா. அதுக்கடுத்தது அது மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம மூடியை போட்டுக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கு நம்ம அடுப்பு வச்சுக்கலாம். ஆமாம், ரெடி. வாழை அரைச்சு போடலாம். வாழையில எடுத்து இது எங்க பக்கத்து வீட்டு வாழையில அரைச்சாச்சு. இப்பொழுது சோறு வந்து பார்க்க போறோம்.
சாப்பாடு வெந்து விட்டது. அடுத்தது சாப்பாடை இறக்க போறோம். கிண்டி விட்டு பாருங்க. கிண்டி ஒரு இறங்கிட்டோம். கிளறி விட்டு பாருங்க. சாப்பாடு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ரைஸ் ஒரு மாட்டே இருக்குங்க. வாங்க தூக்கி போய் வச்சிரலாம். வாங்க சாப்பிடலாம்.